அன்பார்ந்த மை வி3ஆர்ஸ் உறுப்பினர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நம்ம கம்பெனியில் ஏற்கனவே ஏதோ ஒரு பிளானில் நீங்கள் மெம்பர் ஆகிட்டீங்க. அதனால தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க. ஏன்னா மெம்பர்ஸ் தான் இந்த வீடியோ ரீச் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் நீங்கள் ஆல்ரெடி ஒரு மெம்பர் தான். ஸோ உங்களோட மனம் விட்டு நான் சில விஷயங்களை பேசுகிறேன். ஏன்னா என்னோட குடும்ப உறுப்பினர் முறையில் சில விஷயங்கள் உங்களை பேசுகிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு 3 கேட்டகரிக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்று மிடில் கிளாஸில் இருக்கலாம், அல்லது அப்பர் மிடில் கிளாஸில் இருக்கலாம், அல்லது லோயர் மிடில் கிளாஸில் இருக்கலாம். இந்த 3 கிளாஸில் தான் மேக்ஸிமம் பீப்புள் கிளாஸ். சிலர் ரிச்சாக இருப்பாங்க, சிலர் போராக இருப்பாங்க. பட் நார்மலாக இருக்கக்கூடிய கேட்டகரினா இந்த 3 தான். அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ். இதில் நீங்கள் எதில் இருந்தாலும் இப்போது இந்த கிளாஸ் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது எது அப்படின்னா உங்களுடைய தினசரி வருமானம், உங்கள் மாத வருமானம், உங்கள் ஆண்டு வருமானம், உங்கள் சொத்து மதிப்பு. இதுதான் உங்களுடைய கேட்டகரி. நீங்கள் எந்த லெவல் இருக்கீங்கிறது தீர்மானிக்கிறது ஒழிய நீங்கள் எவ்வளோ நல்லவரா, நீங்கள் கெட்டவரா, நல்லா பாடுவீங்களா, அதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் கையில் எவ்வளோ காசு இருக்குது, அது அசட், அசையா சொத்து, அசையும் சொத்து, இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி உங்களுடைய கேட்டகரி தீர்மானிக்கப்படுது. ஓகே, இப்போ ஒரு வேளை நீங்கள் ஒரு லோயர் மிடில் கிளாஸ் பர்சன் வச்சுக்கோமே, என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும். நான் பொதுவாக சொல்கிறேன். நான் அந்த நபருக்கு எவ்வளோ சேலஞ்சஸ் இருக்குன்னு சொன்னால், சிம்பிளாக ஒரு கடைக்கு குழந்தைய கூட்டு போகிறதே பிரச்சனை தாங்க. அங்கே நீங்கள் கூட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த கடையில் முன்னா அழகாக அழிக்கிருப்பான், கிண்டஜான்னு வச்சுருப்பான். குழந்தை பார்த்து அப்பா அதை வேணும்னு கேட்கும். அதை பார்க்கும்போது உடனே நம்ம சொல்லுவோம், கொஞ்சம் கூட யோசிக்காமல், அது அது வேண்டான்னு. எங்கள் ஒரு ஆய்வாக பேக் பண்ணி அழகாக அடிக்க வச்சுருப்பான். நீங்கள் சொல்லுங்கள், கல்ல மிட்டாய் வாங்கி கொடுங்க, கமல்கட்டை வாங்கி கொடுங்க, கல்கோணம் வாங்கி கொடுங்க, இதுதான் தாங்க நல்லதுன்னு சொல்லி கொடுங்க, தப்பு இல்லை. ஆனால் அந்த 35 ரூபா 40 ரூபா வாங்குற சங்கடப்பட்டு அந்த பொருளை தப்பு சொல்கிறீங்க இல்லையா, அது நமக்கே உறுத்தலாக இருக்குங்க. ஸோ அப்படி நிலைமையிலேருந்து மாறணுங்க. நீங்கள் மிடில் கிளாஸ் வச்சுக்கங்களேன், ஒரு உதாரணம் சொல்கிறேன். மிடில் கிளாஸ் வச்சுக்கங்களேன், உங்கள் பையன் புள்ள காலேஜ் போயிட்டு இருக்கு அப்படின்னா அங்கே புது ஃபோன் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. கூட படிக்கிறவங்க யாரோ ஃபோனை வாங்கிடுவாங்க. அந்த புது ஃபோன் லான்ச் ஆனாலே நமக்கு கொஞ்சம் குப்புன்னு இருக்கும். ஏன் தெரியுமா? எங்கே நம்ம பையன் கேட்பானோ, எங்கே நம்ம புள்ள கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு பதட்டம் வந்துடுது. ஏன்? மற்ற குழந்தைய வாங்கி யூஸ் பண்ணும்போது அதை நம்ம குழந்தை கேட்கும்போது ஃபோனை யூஸ் பண்ணுறது தப்புப்பா, இதெல்லாம் தேவையில்லைப்பா, படிக்கிறவங்க எதுக்கு அவசியம் சொல்லி நம்ம அட்வைஸ் பண்ணுறது கூட கையில் காசு வச்சு தான் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் அந்த அட்வைஸ் அவங்க கேட்பாங்க. ஒரு வேளை நமக்கு வாங்கி தர்றதுக்கு தகுதி இல்லைங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வந்துருச்சுன்னா நம்ம சொல்கிற அட்வைஸ் எப்படி பார்ப்பாங்க? வாங்கி தர்றதுக்கு வக்கில்ல, பேசுகிற பேச்சை பாருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் பணத்தை வச்சுட்டு வேண்டான்னு சொல்லுங்கள். ஆனால் இல்லை வேணான்னு சொன்னீங்கன்னா அது குடும்பத்திலே மரியாதையெல்லாம் போயிடும். அடுத்த விஷயம், நம்ம ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் இருக்கோம். என்ன இருந்தாலும் பையனை புள்ளி பெற்று வச்சுக்கிறோம், நாளைக்கு கட்டி கொடுக்கணும். நீங்கள் ஒரு பையனுக்கு பொண்ணு பார்த்தாலும் சரி, அல்லது உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்க, எந்த வாகனத்தில் போகிறீங்க, உங்கள் வாழ்க்கை தரம் எப்படி இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் ஆப்போசிட்லி பொண்ணோ மாப்பிள்ளையோ பார்க்க முடியும். எவ்வளோ பவுன் போகிறீங்க பொண்ணுக்கு, அதை பேஸ் பண்ணி தான் மாப்பிள்ளையுடைய அந்த கேட்டகரி தீர்மானிக்க முடியும். அப்படி இருக்கும்போது எங்கே இருந்தாலும் இந்த பணம் தாங்க வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான ஒரு அளவுகோலாக நம்மளோட மரியாதை தீர்மானிக்குது. ஒன்றும் வேண்டாங்க, இன்றைக்கி இந்த பணத்துக்காக நாம் செய்கிற விஷயம் 2. ஒன்று, செல்ஃப் எம்ப்ளாயாக இருப்போம், எங்கேயாவது தொழில் பண்ணி சொந்தமாக நடத்திட்டு இருப்போம், அல்லது எங்கேயாவது வேலைக்கு போயிட்டுருப்போம். இந்த காசு சம்பாதிக்கிறதுக்காக நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை முறை அவமானப்பட்டிருப்போம். இந்த பணத்துக்காக ஒரு வேலைக்கு போகிற இடத்துல ஒரு சூப்பர்வைசர், அவர் என்ன நமக்கு முன்னாள் சேர்ந்துருப்பார், அவ்வளோதான். அவரும் அந்த வேலைக்கு செய்கிறவர் தான். ஆனால் அவர் திட்டுவார், திருப்பி பேச முடியாது. மனசுக்குள்ளே புழுங்கிட்டு உள்ளேயே வச்சுக்கிட்டு அந்த கோபத்தை வீட்டில் காமிச்சிக்கிட்டு எவ்வளோ மோசமான ஒரு உறுத்தலான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். காம்ப்ரமைஸ் லைஃப். ஏன்? கோவிச்சுட்டா அவனுக்கு வேலை இருக்காது. திரும்ப என்ன பண்ணுறது? குடும்ப மாசமான வாடகை கொடுக்கணும், ஃபீஸ் கட்டணும், எவ்வளோ பஞ்சாயத்து இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்முடைய உணர்வுகளை அடக்கி கொண்டு எங்கேயுமே வெளியே காமிச்சிக்காம ஒரு டிப்ரெஸ் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏன்னா அந்த பணம் நமக்கு தேவைப்படுது. இதுலேருந்து நீங்கள் மீளணும் இல்லையா? கண்டிப்பாக மீண்டாகணும் இல்லை? இதுக்கு நீங்கள் என்ன நினைப்பீங்க? எல்லாம் என் வீதி, கடவுளை தலையில் எழுதிட்டாரு, என் கர்மா, இப்படி எல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? அப்படி ஒரு வேளை உண்மையாக இருந்தால் கூட அதே கர்மா தான், அதே கடவுள் தான், அதே விதி தான். இதுலேருந்து நீ மீண்டு வர்றதுக்காக மைவிதிங்கிற வாய்ப்பை உங்கள் கையில் கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் நீங்கள் காரணம் கேட்டிருந்தீங்கன்னா தப்பு உங்கள் மேலேங்க. ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு இதில் ப்ராப்பராக இதை கையாண்டி வேலை செஞ்சீங்கன்னா ஏற்கனவே செஞ்சுருக்கிற பல பேர் லைஃப்பில் செட்டில் ஆகி இன்றைக்கி அடுத்த தடவை போயிட்டாங்க, சொந்தமாக கார் வாங்கிட்டாங்க, வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, வாழ்க்கையில் நல்லா இருக்காங்க. ஸோ நீங்களும் இது சரியாக புரிஞ்சுக்கிட்டு உங்களால் என்ன பண்ண முடியுமோ, எப்படி பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணி சம்பாதிக்கலாங்க. ₹1 பர்ச்சேஸ் பண்ணாமல் ஒரு ஓஎம்ஆ ஜாயின் பண்ணி ஒரு 25 நாள் பார்த்து ஒரு SGI இதே செயலை மற்றவங்க செய்ய சொன்னால் கூட 1 கோடி சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு பர்ச்சேஸ் கூட பண்ணாமல். அல்லது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தெரிஞ்சவங்களுக்கு அது நல்லா இருந்தால் மட்டும் சொல்லி அதை அவங்களும் வாங்கும்போது ரீபர்ச்சேஸ் இன்கம்ல நீங்கள் வாங்கினாலும் இன்கம் இருக்குது, அவங்க வாங்கினா இன்கம் இருக்குது. இப்படி 12 லெவலில் யார் எங்கே வாங்கினாலும் அது ஒரு % இன்கம் உங்களுக்கு வரும்னா இதை விட எளிமையான வாய்ப்பு எங்கேங்க இருக்க போகுது? ஸோ அதை தாண்டி நம்ம ஆடு பார்க்கல காசு இருக்குது, அதுபோக ரெஃபரல் காசு இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இன்கம் இருக்குது. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு எதுலலாம் இன்கம் வாங்குறீங்களோ இதுக்கு பதில் அது கிடையாது, அது கிடையாது, எல்லாமே தனித்தனி. ஆனால் வேலை எல்லாத்துக்கும் ஒன்றே தான்.
டீமை டெவலப் பண்ணுறோம், நாமளும் ஒர்க் பண்ணுறோம். இது நடந்ததுனாலே நம்ம கம்பெனிக்கு எல்லா இன்கம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு எலிஜிபிள் வந்துடும். ஸோ சரியாக புரிஞ்சுக்கிட்டு சூழலை காரணம் சொல்லாமல் விதியை நொந்துக்காம கிடைச்ச வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி முயற்சி பண்ணுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் 2024 வருஷத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்து 2025 என்ட்ராகும் போது நிச்சயமாக ஒரு அடிப்படையில் ஒரு லட்சாதிபதியாக கரெக்டாக ஒர்க் பண்ணால் கோடீஸ்வரனா என்ட்ராக முடியும். கடனே இல்லாமல் ரொம்ப முக்கியங்க. சம்பாதிக்கிறோட கடன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படி வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னா கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்துங்க. இங்கே வந்து எந்த ப்ரெஷரும் கிடையாது, உங்களுக்கு நெருக்கடி கிடையாது, கட்டாயம் கிடையாது. முழுக்க முழுக்க உங்கள் கையில் கொடுத்தாச்சு. இதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாதும் எப்படி பயன்படுத்தாலும் முடிவெடுப்பதும் முழுக்க முழுக்க உங்ககிட்ட இருக்கு. அப்படி ஒரு சுதந்திரமான வாய்ப்புல மனசார நீங்க யோசிச்சு உங்க முன்னேற்றத்துக்காக, உங்க குடும்ப எதிர்காலத்துக்காக, உங்க கனவுகள் நிறைவேறதுக்காக, கடன்கள் ஒழியறதுக்காக களமிறங்கி இந்த வருஷம் வேலை செய்யுங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில மாற்றம் பெரிய லெவலில் வரும். பல பேத்துக்கு வந்திருக்குது. நான் ஒன்றும் புதுசாக சொல்ல, நடந்துட்டு இருக்குது. அது உங்களுக்கும் நடக்கும். நம்பிக்கையோடு செய்யுங்க, முயற்சி பண்ணுங்க. முயற்சிக்கும் அத்தனை பேத்துக்கும் வாழ்த்துக்கள். வணக்கம்.